3 முடிச்சு. அத்தியாயம் 83. 4ஆம் தளத்தில் இருந்த அந்த பட்டு செக்ஷன் உள்ளே நுழைந்து இருக்க அங்கு பட்டு ஆடைகள் அனைத்தும் வரிசையாக இருந்தது. அந்த பட்டு ஆடைகளுக்கு நடுவில் அவள் நின்று கொண்டு இருந்தாள். அஸ்வினி அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்த அவன் அவளை நோக்கி மெல்லமாக நடந்து சென்றான். அஸ்வினியின் முன்னால் கிடந்த புடவையை பார்த்து, உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கு அக்கா என்று யாழினி கேட்டுக்கொண்டிருக்க எதையும் அவளால் தேர்வு செய்ய முடியவில்லை. சிறு வயதில் இருந்து தனக்கு இதுதான் வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து இருந்தால் கண்டிப்பாக தனக்கு இது வேண்டும் என்று உறுதியாக கூறியிருப்பாளோ என்னவோ. அவளுக்கு விவரம் தெரிந்த வயதில் இருந்து, ஏன் இப்பொழுது கூட அவள் உடுத்தும் உடைகளில் இருந்து அவள் சாப்பிடும் சாப்பாடு வரையிலும் அனைத்தும் அந்த வீட்டில் இருக்கும் அனைவருடைய உடன்பாடு இருக்கும். அதை தாண்டி எதுவும் இல்லை. அப்படி இருக்க இப்பொழுது திடீரென்று வந்து ஏதேனும் தேர்வு செய் என்று கூறினாள் அவளும் என்னதான் செய்வாள்? அவள் திணறலோடு அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்தாள். தன் அக்காவின் முகத்தை பார்த்து கொண்டு இருந்த யாழினி, என்ன அக்காச்சி என்று கேட்கவும், இல்லடி நீயே செலக்ட் பண்ணு என்று அஸ்வினி கூறவும் தன் அக்காவை ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டு இருந்தாள். ஃபேஷன் டிசைனிங் படிக்க வேண்டும், அத்தோடு தனக்கு என்று தன் பெயரில் ஒரு பெரிய பொட்டிக் திறக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசை கனவை கூறிய தன் அக்கா இன்று தனக்கு என்று ஒரு ஆடையை கூட தேர்வு செய்ய முடியாது என்று கூறும் நிலையில் இருப்பதை பார்த்ததும் அத்தனை வருத்தமாக இருந்தது. இந்த நிலைக்கு யார் காரணம் என்று அவளால் கோபப்பட முடியவில்லை. அவள் மௌனமாக கைகளை கட்டிக்கொண்டு நின்று இருந்தாள். தன் கோபத்தை அடக்கும் வழி தெரியாமல் நின்று இருக்க அங்கு வந்த கௌதம் கண்ணாடி வழியாக யாழினி முகத்தில் இருந்த கோபமும் பரிதாபத்தில் இருந்த அஸ்வினியின் முகத்தையும் பார்த்த அவன், ஏதோ ஒன்று சரியில்லை, இவள் எதையாவது யோசித்து இப்பவே எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி உடனடியா சீக்கிரத்துல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்டா கௌதமு என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்ட கௌதம் வேகமாக அவர்களின் அருகில் சென்றான். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று இருவருக்கும் நடுவில் சென்று நின்று அவன் கேட்கவும் இருவரும் ஒன்றாக திரும்பி பார்த்தனர். அதில் யாழினி கௌதமை பார்த்ததும், அத்தா இவ்வளோ நேரம் எங்க போயிருந்தீங்க என்று யாழினி கேட்கவும், கீழே தான், நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்தேன், ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கௌதம் கேட்கவும், ஒன்றும் இல்லை, உங்கள் வருங்கால மனைவிக்கு நீங்கள் தான் புடவை செலக்ட் பண்ண போறீங்க, அவகிட்ட என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணுறா, அதனால் நீங்களே அவளுக்கு தேவையான புடவையை அழகாக செலக்ட் பண்ணி கொடுத்துடுவீங்க, அதையே உங்கள் மனைவி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க என்று அவள் கூறவும் அதை கேட்டதும் அவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை. மச்சினிச்சு சொல்லிட்டா, அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன் இருக்கும் என்று கூறிய அவன் உடனடியாக அங்கு கிடந்த புடவைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கிவிட்டான். மாம்பழம் நிறம், பச்சை நிறம் என்று ஒவ்வொரு நிறத்திலும் புடவை கிடக்க அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்த அவன், டேய் இதை பாரு என்று அவன் அம்மா ஒரு புடவையை எடுத்து நீட்ட, நல்லாவே இல்லை என்று தூக்கி போட்டு விட்டான். இது நல்லா இருக்கும் கண்ணா என்று ஒரு புடவையை கொண்டு வந்து நீட்டினார் பாட்டி. நல்லா இல்ல பாட்டி என்று கூறியவன் மீண்டும் தேட தொடங்கி விட்டான். இப்படியே ஒவ்வொரு புடவைகளாக அவன் தேடிக்கொண்டே வர சலிப்பாக இருந்தது அவர்களுக்கு. சீக்கிரம் தேடுடா, அது நீ சீக்கிரம் தேடினாதான் நான் உனக்கு ட்ரெஸ் எடுக்க முடியும், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தேடி முடி என்று சாந்தி கூறவும் அவளோ, என்னடா நடக்குது இங்கே என்று பார்த்து கொண்டு இருந்தாள் அஸ்வினி. அத்தான் இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சிடுவீங்களா என்ன, நாங்க எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கணும் என்று யாழினி மெதுவாக அவன் காதில் கிசுகிசுக்கவும், நீ வேணும்னா போங்க மச்சினிச்சி, நான் உங்க அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் என்று அவன் கூறவும் அதை கேட்டதுமே அவள், ஆர் யூ ஷுவர் என்று கேட்கவும், கண்டிப்பாக என்று அவன் கூற, சரி ஓகே எல்லாரும் வாங்க வாங்க நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம் என்று அவள் அங்கு இருந்த தன் தம்பி அத்தோடு தன் மாமாவின் மகன் ரேவதி என்று அனைவரையும் அழைத்து கொண்டு வேறு பக்கமாக சென்று விட்டாள். இங்கு கௌதம் அவளுக்காக உடையை தேர்வு செய்து கொண்டு இருக்க சரியாக ஹரிணி வந்து சேர்ந்து இருந்தாள். அத்தான் எனக்கும் நீங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுங்க
என்று அவள் கூறவும் சரியாக அங்கு வந்த யாழினி, உனக்காக எதுக்கு அத்தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்? உனக்காக நீ உங்க அம்மா கிட்ட கேளு, இல்ல உங்க அப்பா கிட்ட கேளு, இல்ல நீயே செலக்ட் பண்ணிக்கோ. எங்க அத்தான் என் அக்காவுக்கு மட்டும்தான் பண்ணி கொடுப்பாரு என்று யாழினி கூறவும், அதை நீ சொல்லக்கூடாது, அத்தான் தான் சொல்லணும், அவரு முதல்ல எனக்கு தான் அத்தான் என்று ஹரிணி கூறவும், ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்க போறது என்னோட அக்கா தான், அதனால உனக்கு அந்த அளவுக்கு உரிமை கிடையாது என்று கூறிய யாழினி, அப்படித்தானே அத்தான் என்று யாழினி கேட்க, கௌதமுக்கு இது என்னடா புது பிரச்சனை என்று இருந்தது. ஐயோ, என் கல்யாணம் முடியறதுக்குள்ள இன்னும் எத்தனை பிரச்சனை வருமோ, இன்னும் எதுக்கெல்லாம் நானும் சமாதானப்படுத்தணுமோ என்று தனக்குள்ளேயே யோசித்து கொண்டு இருந்த அவனுக்கு தலை வலித்தது. பின்னே வெளிநாட்டிலிருந்து வந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட 2 வாரமும் அவனுக்கு மனமே சரியில்லை. அமைதியாக ஓய்வு எடுக்கவும் முடியவில்லை. அத்தனை மன வலியோடுதான் சுத்தி கொண்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும் என்று அவன் கனவிலும் நினைத்து கூட பார்க்கவில்லை அல்லவா? அவன் இப்பொழுது இவர்களிடம் என்ன கூறி சமாளிப்பது என்று தடுமாற்றத்தோடு இருக்கும் பொழுது, உனக்கு கௌதம் மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி அவளுக்கும் அவளோட அத்தா மேல நிறைய உரிமை இருக்கோ என்று கூறினார் அங்கு வந்த பாட்டி. அதை கேட்டதுமே, ஆமா கரெக்டு தான், ஆனா கல்யாணம் ஆக போற ஒருத்தர்கிட்ட இப்படி பழகுறது தப்பு இல்லையா? நீங்க சிட்டில வளர்ந்தவங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஆனா கிராமத்துல வளர்ந்த எங்களுக்கு தெரியும் என்று கூறினாள் யாழினி. அதை கேட்டதுமே, நீ கூட தான் அவன் கூட வெளியில போன, ஏன் உனக்கு தெரியலையா? உன் அத்தானுக்கும் உங்க அக்காவுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு என்று பாட்டி வெடுக்கென்று கேட்கவும், அதை கேட்டதுமே தன் பாட்டியின் பக்கமாக திரும்பினான் கௌதம். அத்தனை அழுத்தமான ஒரு பார்வையோடு, எந்த இடத்தில் என்ன பேசுகிறார் இவர் என்று அவன் அழுத்தமாக அவன் பாட்டியை பார்க்கவும், அங்கு தன் எதிரில் நின்று கொண்டு இருந்த லட்சுமி பாட்டியை அதே அழுத்தத்தோடு பார்த்த யாழினி, பாட்டி நீங்க தப்பா ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவர் என்னோட அத்தானா மட்டும் இல்லை, என் அக்காவுடைய கணவன். என் அக்காவோட கணவன் அப்படின்னா எனக்கு யார் தெரியுமா? என் அக்கா எனக்கு இன்னொரு அம்மா. அப்போ என் அம்மாவுடைய கணவன் என் அப்பா. நான் என் அத்தானை என் அப்பாவோட ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்குறேன். அதனால அவர்கிட்ட நெருங்கி பழகிறேன். ஆனால் ஹரிணியால அவரை அப்பாவோட ஸ்தானத்தில் வச்சு பார்க்க முடியுமா? அப்படி முடியும்னா பேச சொல்லுங்க, நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்று கூறி சட்டென்று நகர்ந்து விட்டாள் யாழினி. யாழினி கூறிய வார்த்தையை கேட்டதும் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான் கௌதம். அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பேச்சு இது? தன் பாட்டியை ஒரு நிமிடம் அழுத்தமாக பார்த்தவன் எதுவும் பேசாமல் தன் பக்கத்தில் நின்று இருந்த அஸ்வினியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு வேறு பக்கமாக சென்று விட்டான். அவனுக்கு இந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்க முடியவில்லை. பின்னே அவனுக்கு முன்னால் நின்று புடவையை எடுத்துக்கொண்டு இருந்த அந்த பெண்மணி அவனை ஒரு மாதிரியாக பார்த்தது. அதை கவனித்த கௌதமிற்கு உடல் கூசி போனது. அதில் அங்கு இருந்து அஸ்வினியை அழைத்து கொண்டு அந்த இடம் விட்டு நகர்ந்து இருந்தான். சார், புடவை பார்க்கலையா என்று அந்த பெண் முன்னால் வந்து கேட்கவும், இல்ல நான் பார்க்கல, நான் வேற கடையில பார்த்துக்கிறேன் என்று கூறி வேகமாக நடந்து செல்ல, எங்க போறீங்க என்று அவன் கையை பிடித்து சட்டென்று பதட்டத்தோடு கேட்டு இருந்தாள் அஸ்வினி. அதில் அவள் பக்கமாக திரும்பியவன், ஏன் உன் கையை நான் பிடிச்சு போகக்கூடாதா? நீ என் கூட வரமாட்டியா? என்னை நம்பி உன்னால வர முடியாதா என்று கோபத்தோடு அவன் கேட்க, அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். என்ன கேட்டுவிட்டான் இவன்? இப்படி தன் மீது கோபத்தை காட்டுகிறான் என்று இவள் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டு இருக்க, உன்னதான் கேட்ட அஸ்வினி, என்னை நம்பி நீ வரமாட்டியா? வாழ்க்கை முழுக்க நீ என் கூட தான் வாழணும், அதை மறந்துடாத என்று கௌதம் கூற, யாழினி கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்து சென்றது. அஸ்வினிக்கு என்ன கூறுவது என்று தெரியாமல் அவள் திணறலோடு அவனை பார்க்கவும், என்ன என்று அழுத்தமாக அவன் கேட்கவும், வரேன் என்று அவள் தலையசைத்தாள். அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வேகமாக படி வழியாக கீழே இறங்கியவன், உனக்கு இங்க யாராவது தெரியுமா ட்ரெஸ் டிசைன் பண்றவங்கள என்று அவன் கேட்கவும், அவள் நின்று அவனை திரும்பி பார்த்து, ட்ரெஸ் டிசைன் பண்றவங்களா என்று அவள் கேட்கவும், ஆமா ட்ரெஸ் டிசைன் பண்றவங்க உனக்கு யாரையாவது தெரியுமா என்று அவன் கேட்கவும், அது இல்லையே என்று அவள் கூறவும், சரி உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் என்று அவன் கேட்கவும்,
எனக்கு லைட் பிங்க் லைட் ப்ளூ ரொம்ப பிடிக்கும் என்று அவள் கூற, டார்க்கா உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் என்ற அவன் கேள்வியில் சில நிமிடம் யோசித்து அவளுக்கு எந்த நிறம் என்று சொல்ல முடியாமல் தவித்தாள். உன்கிட்டதான் கேட்டேன் என்று அவன் கேள்வியில் எந்த நிறம் என்று சொல்ல முடியாமல் அவள் தவித்தாள். உன்கிட்டதான் கேட்டேன், நேவி ப்ளூ ரெட் என்று அவன் கேட்கவும், சிகப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்கும் என்று அவள் கூறவும், சரி ஓகே வா போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு கீழே சென்று விட்டான். இப்ப எங்க போறோம் என்று கடையை விட்டு வெளியில் வந்ததில் அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்க்கவும், ஏன் எங்க போறோன்னு சொன்னாதான் என் கூட வருவியா என்று அவன் கேட்க அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவள் சற்று தயக்கத்தோடு நிற்கவும், என் கூட வா என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு நேராக காரில் அமர வைத்தான். காரை ஸ்டார்ட் செய்ய அவன் அந்த காரை அந்த கடையை விட்டு வெளியில் கொண்டு வந்தவன் சற்று தொலைவில் வந்ததும் தன் போனை எடுத்து சுப்பிரமணியன் எண்ணிற்கு அழைப்பு விடுத்து இருந்தான். அங்கு அழைப்பை ஏற்ற சுப்பிரமணியன், எங்க இருக்க கௌதம், உனக்கு ட்ரெஸ் எடுக்கணுமே, நீ எப்போ வருவ, அஸ்வினிக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டியா என்று அவர் கேட்கவும், அப்பா நான் அஸ்வினி கூட வெளியில போறேன் என்று அவன் கூற, என்ன என்ன சொல்ற நீ, அஸ்வினி கூட எங்க போக போற என்று சுப்பிரமணியன் கேட்கவும், நான் அஸ்வினிய என் கூட கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரேன்ப்பா, நீங்க என்னன்னு பாருங்க என்று கூற, எங்கடா போற என்று அவர் கேட்கவும், அப்பா நான் சொல்ற நிலைமையில இல்ல, நான் அவ கூட கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டான். சுப்பிரமணியன் அதிர்ச்சியோடு பார்த்தார். என்னாச்சுங்க என்று அருகில் வந்த சாந்தி கேட்கவும், என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல, நல்லா தான் வந்தான், இப்போ என்னடானா அஸ்வினியை வெளியில கூட்டிட்டு போறேன்னு போனை கட் பண்ணிட்டான் என்று அவர் கூறவும், என்ன அஸ்வினியை வெளியில கூட்டிட்டு போயிருக்கானா, என்ன நினைச்சிட்டு இருக்கான் என்று சுப்பிரமணியை பார்த்து லட்சுமி பாட்டியும் மல்லிகாவும் கேட்க அதை கேட்டுக்கொண்டே அங்கு வந்தவள், என்னாச்சு பாட்டி, அத்தான் ஒன்றும் யாரையோ கூட்டிட்டு போகலையே, அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தானே கூட்டிட்டு போறாங்க, இன்னும் 4 நாள்ல கல்யாணம், அத்தான் கூட்டிட்டு போனா என்ன, அவங்க 2 பேரும் ஒன்னா வெளியில போறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, 4 நாள் கழிச்சு கடைசி வரைக்கும் எங்க அக்கா அத்தான் கூட தான் இருக்க போறா என்று கூறியவள், எனக்கு தெரிஞ்சு அத்தானும் அக்காவும் இங்க இருந்து போனதுக்கு காரணமே இந்த பாட்டியா தான் இருக்கும் என்று கூறி நன்றாக போட்டு கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு யாழினி நகர அர்ஜுன் அதிர்ச்சியாக யாழினியை பார்த்தான். அங்கு நடந்த அனைத்தும் தெரியும், ஆனால் யாரிடமும் யாழினி சொல்ல மாட்டாள் என்று நினைத்து இருக்க அவள் கூறிய வார்த்தையில் அத்தனை அதிர்ச்சி அவனுக்கு. சரியான கேடி இந்த யாழினி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் அர்ஜுன். அத்தியாயம் 84. அத்தானும் அக்காவும் இங்க இருந்து போகிறதுக்கு காரணமே இந்த பாட்டி தான் என்று கூறிவிட்டு நகர்ந்து விட்டாள் யாழினி. அதை கேட்டுக்கொண்டு இருந்த அர்ஜுன் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். எப்படி போட்டு கொடுத்துட்டு போறா என்று அவள் மீது அவன் பார்வை பதிந்து இருந்தது. என்ன சொல்ற யாழினி, என்ன நடந்துச்சு என்று கேட்டார் சாந்தி. அதை கேட்டதுமே பாட்டியை ஒரு பார்வை பார்த்து நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறிய அவள், நான் எப்பவும் போலதான் பேசினேன், நம்ம கிராமத்துல ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஜாலியா பழகலாம் பேசலாம், ஆனா கல்யாணம் ஆன போது நம்ம எப்படி அவங்க கிட்ட நெருங்கி பழகி பேச முடியும், அதனாலதான் நானும் ஒதுங்கி போக சொன்னேன். நம்மளை விட பெரிய ஆள் என்றால் ஒன்றும் தெரியாது, ஆனா ஹரிணி சின்ன பொண்ணு, ஹரிணி அந்த மாதிரி அத்தான் கிட்ட பழகிறது எனக்கு சரியா படல, அதனாலதான் நானு அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கு பாட்டி என்னையும் அத்தானையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசினாங்க. நான் அத்தானை எப்படி பார்க்கிறேன் என்று சொல்லிட்டேன். ஹரிணியும் அதே மாதிரி அத்தானை பார்க்கறதா இருந்தா அவளும் பழகட்டும்னு சொல்லிட்டேன். அதை கேட்டுட்டு இருந்த அத்தான் இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாம அந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பிட்டாரு என்று யாழினி கூறி முடிக்கவும், அம்மா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என் பையனுக்கு கல்யாணம்மா, திரும்பி இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்துல இருந்து எங்களை மொத்தமா ஒதுக்கி வைக்க போறீங்களா என்று சுப்பிரமணி கேட்கவும் அதற்கு லட்சுமி பாட்டி அதிர்ச்சியோடு அவனை பார்த்தார். என்ன பாக்குறீங்க, ஏன் உங்க பேரன் பண்ண மாட்டானா, கண்டிப்பா அவன் பண்ணுவான், நீங்க எதுக்குதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல என்று மனம் நொந்து போய் சுப்பிரமணி கேட்க, அண்ணா
நீ எதுக்காக அம்மாவை திட்டிட்டு இருக்கிற? நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணினோம்? ஏன் ஹரிணிக்கு கௌதம் கிட்ட எல்லா உரிமையும் இல்லையா என்று மல்லிகா கேட்கவும், எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா அந்த உரிமை லிமிட்டா இருக்கணும். அதை தாண்டி அதிகமா போச்சுன்னா அந்த உரிமை கூட ரொம்ப மோசமா தான் இருக்கும் என்று கூறிய யாழினி வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள். அவளுக்காக உடை தேர்ந்து எடுப்பதற்கு உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏம்மா இப்படி பண்றீங்க என்று சுப்பிரமணி கேட்கவும், டேய் என்னடா நீயும் நான் ஏதோ தப்பு பண்ணின மாதிரி பேசிட்டு இருக்க என்று அவர் கேட்கவும், அதை பார்த்து கொண்டு இருந்த சாந்தி, என்னங்க வாங்க போகலாம் என்று அவர் கையை பிடித்து அழைத்து கொண்டு அங்கு இருந்து நகர்ந்தார். சுப்பிரமணியன் தன் அம்மாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட, நான் அதான் கூட நெருங்கி பழகக்கூடாதா பாட்டி என்று கேட்டாள் ஹரிணி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ கிடக்கா என்று கூறி அவர் தன் பேத்தியை அந்த இடத்தில் இருந்து நகர்த்தி சென்றார். அந்த காரில் அமைதியாக சென்று கொண்டு இருக்க அவள் மனமோ எதற்காக தன்னை இப்படி தனியாக அழைத்து வந்தார் என்று மனதிற்குள் பலவாறு சிந்தித்தபடி பயணித்துக் கொண்டு இருந்தாள் அஸ்வினி. அவள் எதையோ சிந்திப்பதை பார்த்த கௌதம் என்னாச்சு என்று கேட்கவும், அவன் பக்கமாக திரும்பி அவள் ஒன்றும் இல்லை என்று வேகமாக தலை அசைக்க, அதை நம்பாத பார்வை பார்த்த அவன் சரி என்று தோல் உலுக்கி அமைதியாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். இப்பொழுது எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று மனதிற்குள் கேள்வி எழுந்தது அவளுக்கு. ஆனால் எதையும் கேட்கவில்லை. நேரங்கள் கடந்து செல்ல மேலும் அரை மணி நேரம் கடந்த நிலையில் ஒரு பெரிய பொட்டிக் முன்பு வாகனத்தை நிறுத்தினான். இது என்ன இடம் என்று அவள் சிந்தனையோடு அந்த கடையை பார்க்கவும், இறங்கு என்று அவன் கூற அமைதியாக காரில் இருந்து இறங்கினாள் அஸ்வினி. அவளை தொடர்ந்து இறங்கிய அவன் வேகமாக அந்த கடையின் உள்ளே நுழைந்தான். அவனை தொடர்ந்து அந்த கடையின் உள்ளே நுழைந்த அவள் சுற்றிலும் ஒரு பார்வையை செலுத்தியபடியே அங்கு எதற்காக வந்திருக்கிறோம் என்று சிந்தனையுடன் உள்ளே நுழைய அவளை அழைத்து கொண்டு நேராக சென்றான் அவன். அஸ்வினி என்ற அவன் அழைப்பில் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, வா என்று அவளை அழைத்து கொண்டு உடைகள் இருக்கும் பகுதிக்கு சென்றான். சார் என்ன பார்க்க விரும்புறீங்க என்று முன்னால் வந்து நின்ற பெண்ணை பார்த்ததும், புடவை என்று அவன் கூற அடுத்த நிமிடம் அங்கு இருந்த புடவைகளை எடுத்து போட்டாள். சார் ஃபேன்சி காட்டன் என்று கேட்கவும், ஃபேன்சி என்று கௌதம் கூற அங்கு விதவிதமான நிறத்தில் அங்கு அழகான ஃபேன்சி புடவைகளை எடுத்து போட்டாள் அந்த பெண். அனைத்தையும் பார்த்த அவன் இறுதியாக அதிலிருந்து 10 புடவையை தேர்வு செய்தான். சிகப்பு, வானம், இளஞ்சிவப்பு, மஞ்சள் மற்றும் கரும் நீலம் என்று பலவிதமான நிறங்களை ஒன்றாக கலந்தது போல் என்று கிட்டத்தட்ட 10 ஃபேன்சி புடவைகளும், அதன் பிறகு பட்டு புடவையில் மேலும் அதே போல் 10 பட்டு புடவைகளையும் ரகமாக வெவ்வேறு புடவையாக வாங்கி வைத்தான். சுடிதார் என்று கூற அதன் பிறகு சுடிதார்கள் விதவிதமாக எடுத்து போட்டார். சுடிதார், டாப்ஸ், லெக்கின்ஸ், ஷார்ட்ஸ், குர்தா, ஸ்கர்ட்ஸ் என்று அவளுக்கு தேவையான அனைத்தையும் அவனே வாங்கினான். அஸ்வினி என்ற அவன் அழைப்பில் அவள் திரும்பி அவனை பார்த்தாள். பின்னே இத்தனை நேரமும் அவள் எங்கோ பார்த்து கொண்டு இருக்க அனைத்தையும் அவன் அல்லவா தேர்வு செய்து இருந்தான். அதனால் இப்பொழுது அவள் அவனை பார்க்கவும், அவன் அவளை பார்த்து, உனக்கு தேவையான மற்ற உடைகளை வாங்கிக்கோ என்று அவன் கூறவும், எந்த உடைகள் என்று புரியாமல் அவள் பார்க்க, உனக்கு தேவையான உள்ளாடைகள் என்று அவள் காதில் கூறி நகரவும் ஒரு நொடி திக் என்று இருந்தது அஸ்வினிக்கு. அவள் பார்வை கௌதம் பக்கம் சென்றது. ஆனாலும் தன்னை சமன்படுத்தி கொண்டு தனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டாள். ஆனால் திருமணத்திற்கு கண்டிப்பாக அனைத்தும் புதியதாக வாங்க வேண்டும் என்ற நினைப்போடு அவளை சென்று தனக்கு தேவையானதை வாங்கி கொண்டாள். மனம் ஒரு மாதிரியாக கூச்சத்தை கொடுக்க அனைத்தையும் வாங்கி கொண்டு அவள் முன்னால் வர அங்கு பில் போடும் இடத்தில் எவ்வளவாச்சு என்று கேட்க 1,00,000 என்று கூற அவன் பணத்தை செலுத்தினான். அதிர்ந்து போனாள் அவள். 1,00,000 என்று அதிர்ச்சியோடு அவள் அவனை பார்க்க அவன் அவளை சிறிதும் கண்டு கொள்ளாமல் அனைத்து புடவைகளையும் வாங்கி காரின் உள் வைத்தான். உட்காரு என்று கூறி காரை ஸ்டார்ட் செய்து அவன் அங்கு இருந்து கிளம்பும் முன்பு ஒரு நொடி தன் அப்பாவின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்து, கிளம்பி விட்டீர்களா என்று அவன் கேட்க,
இன்னும் புடவை எடுக்கலையே தம்பி என்று சுப்பிரமணி கூறவும், புடவையெல்லாம் எடுத்துட்டேன்பா, அவ்வளோதான் என்று கௌதம் கூறவும், இல்ல கௌதம், அது நகை எல்லாம் வாங்கணும், இல்ல தாலி வாங்கணும் என்று அவர் கூறவும், சரி அப்போ நேரா நான் நகை கடைக்கு வந்துடுறேன், எந்த கடைன்னு மட்டும் சொல்லுங்க என்று கௌதம் கேட்கவும், அவர் கடையின் பெயரை கூறினார். சரிப்பா, நான் வந்துடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்த கௌதம் தன் முன்னால் நின்று இருந்த அஸ்வினியை பார்த்து, வண்டியில ஏற அஸ்வினி என்று கூறி வாகனத்தை உயிர்ப்பித்தான். இப்ப எங்க போறோம் என்று அவள் மெதுவாக இதழ் பிரித்து அவனிடம் கேட்கவும், பரவாயில்லையே, அஸ்வினிக்கு கேள்வியெல்லாம் கேட்க வருமா என்று கௌதம் கேட்க அவள் மௌனமாக அமர்ந்து கொண்டாள். சாலையில் அமைதியாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இருந்த அவன் அவள் பக்கமாக திரும்பி ஒரு பார்வை பார்த்து தன் போனை எடுத்து தன் அப்பாவின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தபடியே காரை ஓரமாக நிறுத்தினான். அவள் பார்வை அவன் பக்கம் செல்ல சுப்பிரமணி அழைப்பை ஏற்றதும், அப்பா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா, நீங்க அங்க இருந்து நகைக்கடைக்கு கிளம்பிட்டீங்களா என்று அவன் கேட்கவும், இதோ உங்க அம்மா அப்புறம் உங்க அத்தை அவங்க எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்கப்பா, இப்ப கிளம்பிடுவோம் என்று சுப்பிரமணி கூறவும், சரிப்பா, அப்போ நீங்க கிளம்பும் போது எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க, சரியா என்று அவன் அழைப்பை துண்டித்து அவன் காரை ஸ்டார்ட் செய்து பக்கத்தில் இருந்த ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் முன்பு வாகனத்தை நிறுத்தினான். இங்க எதுக்கு வந்திருக்கோம் என்று அஸ்வினி கேட்கவும், பரவாயில்லையே, ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கூலிங்கா 2 ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அங்கு இருக்கையில் அமர்ந்தான். அந்த கடையை முழுவதுமாக சுற்றி பார்த்தபடி அவள் இருக்கையில் அமர்ந்து கொள்ளவும், என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுற என்று அவன் கேட்க என்ன கூறுவது என்று தெரியாமல் அவள் திணறலோடு அவனை பார்த்தாள். அஸ்வினி, என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுற என்று கேட்டான் அவன். எதுனாலும் ஓகேதான் என்று அவள் கூறவும், அதை கேட்டதுமே அவளை ஒரு நிமிடம் பார்த்தவன், பட்டர்ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, சாக்லேட், வெண்ணிலா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்று அவன் கேட்க, பட்டர்ஸ்காட்ச் என்று அவள் கூற, எக்ஸ்கியூஸ் மீ என்று வெயிட்டர் ஒருவரை அழைத்து 2 பட்டர்ஸ்காட்ச் என்று அவன் கூறவும் அவர் சரி என்று அங்கிருந்து நகர்ந்தார். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி தானே பிடிக்கும் என்று அவள் கேட்க அவள் பக்கம் திரும்பி அவன், எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும், உன்கிட்ட யார் சொன்னது என்று கௌதம் கேட்கவும், அது மாமா ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்று அஸ்வினி கூறவும், அதை கேட்டதும் அவளை சில நொடிகள் பார்த்த அவன், ஓ, எனக்கு பட்டர்ஸ்காட்சும் ரொம்பவே பிடிக்கும் என்று அவன் கூற அவள் சரி என்று தலையசைத்தாள். அஸ்வினிக்கு கௌதம பார்த்த பயமா இருக்கா என்று அவன் கேட்க அதில் அஸ்வினி அவனை அதிர்ச்சியோடு பார்க்கவும் அவன் அவளை நிதானமாக பார்த்து கொண்டிருந்தான். சொல்லு அஸ்வினி, அஸ்வினிக்கு கௌதம பார்த்தா ரொம்ப பயமா இருக்குதா என்று அவன் மீண்டும் கேட்க அதை கேட்டதுமே என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் திணறலோடு அவனை பார்க்கவும், 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பார்த்திருக்கியா என்று அவன் கேட்க அவளிடம் பதிலே இல்லை. கைகளை பிசைந்து கொண்டு அவள் தலை குனிந்து அமர்ந்து இருக்க, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ற குரலில் அவன் நிமிர்ந்து பார்க்க வெயிட்டர் இருவருக்குமான ஐஸ்கிரீமை 2 கோப்பையில் கொண்டு வந்து வைத்தார். அதனில் ஒன்றை அவள் பக்கமாக வைத்த அவன் மற்றொன்றை அவன் பக்கமாக வைத்து சாப்பிடு என்று கூறவும் அவள் நடுக்கத்தோடு அமர்ந்து இருக்க, அஸ்வினி சாப்பிடுன்னு சொன்னேன் என்று அவன் கூற ஸ்பூனை எடுத்து கொஞ்சமாக எடுத்து தன் வாயில் வைத்து கொண்ட அவள் அமைதியாக இருக்கவும் அவன் பார்வை அந்த கடை முழுவதும் சுழன்றது. அங்கு சிலர் மட்டுமே அமர்ந்து இருக்க அதை ஒரு பார்வை பார்த்த அவன், அஸ்வினி என்ற அவன் அழைப்பில் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது உன் மனசுக்குள்ள என்ன தோணுச்சு என்ற அவன் கேள்வியில் அவள் அப்படியே உறைந்து அவனை அதிர்ச்சியோடு பார்க்க இருவரது கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து மோதி கொண்டு இருந்தது. அவன் கேட்கும் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்து கொண்டு இருக்க அவள் கூறும் வார்த்தைக்காக காத்து கொண்டு இருந்தான் கௌதம். அத்தியாயம் 85. சொல்லு அஸ்வினி, 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது உன்னோட மனசுக்கு உள்ள என்ன தோணுச்சு என்று கௌதம் கேட்க அவன் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அவள் தவித்தபடி அமர்ந்து இருந்தாள். 7 வருஷத்துல, அதாவது அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி, உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னைக்காவது என்னை பார்த்திருக்கியா, இல்ல அங்க வந்து இருக்கும்போது என்னை நீ பார்த்திருக்கியா என்று அவன் கேட்க அவன் கேள்விகள் எதற்கும் அவளால் பதில் கூற முடியவில்லை. அவள் பார்த்தால்தானே கூற முடியும். அவள் மௌனமாக அமர்ந்து இருக்க
அஸ்வினி கிட்ட நான் கேள்வி கேட்ட மாதிரி ஞாபகம். அஸ்வினியோட பதிலுக்காக கௌதம் காத்துட்டு இருக்கேன்னு ஞாபகம் இருக்கணும் என்று அவன் அழுத்தமாக கூற, அதை கேட்டதும் அவன் அழுத்தத்தில் மெதுவாக நிமிர்ந்து பார்த்த அவள் இல்ல என்று கூறவும், அவள் எதை பற்றி கூறுகிறாள் என்று புரியாமல், இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முதல்ல கேட்ட கேள்விக்கு இல்லையா, இல்ல ரெண்டாவதா கேட்ட கேள்விக்கு இல்லையா என்று அவன் கேட்கவும், அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு அப்புறமும் சரி, நான் உங்களை பார்த்தது இல்ல என்று அவள் கூறவும், அதை கேட்டதுமே சரி என்று தலையசைத்தான். அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது உன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சா? நமக்கு இப்படி இந்த மாதிரி நடக்குது, நாம் அந்த வீட்டில் சந்தோஷமா இருப்போமா, அங்க நம்ம எல்லாரும் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்களா, இப்படி உன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சா அந்த நிமிஷம் என்று அவன் கேட்கவும், இல்லை என்று தலையசைத்தாள். சொல்லு என்று அவன் கேட்கவும், அவள் இல்ல என்று மீண்டும் சொல்ல, இல்லைன்னா எனக்கு புரியல, இந்த மாதிரி உனக்குள்ள எந்த கேள்வியும் வரலையா? இல்லைன்னா எனக்கு புரியல, இந்த மாதிரி உனக்குள்ள எந்த கேள்வியும் வரலையா? அப்போ அந்த நிமிஷம் உன் மனசுக்குள்ள என்ன தோணுச்சு என்று அவன் கேட்கவும், என்னோட மனசுக்குள்ள எதுவுமே இல்லை, அமைதியா இருந்துச்சு என்று அவள் கூறவும், அதை கேட்டதுமே அவளையே சில நொடிகள் பார்த்த கௌதம், நீ அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 7 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட பேசணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு என்னைக்காவது உனக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கா என்று அவன் கேட்க, அவளுக்கு பதில் இல்லை. அவள் எப்படி கூறுவாள்? அந்த வீட்டிற்கு வந்ததில் இருந்து அவளுக்கு சவால்கள் அல்லவா இருந்தது. படிப்பும் அதன் பிறகு அந்த வீட்டில் அவளுக்கு என்று சவால்களாக இருந்த வேலைகளும் அவளுக்கு அதிக சுமையை கொடுத்து இருக்க, இவனிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாளும் வந்தது இல்லை. அவனை பார்க்க வேண்டும் என்ற சூழலும் தோன்றியது இல்லை. அவள் மௌனமாக அமர்ந்து இருக்க, ஐஸ்கிரீம் சாப்பிடு என்று கௌதம் கூற, அவள் அமைதியாக ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். இந்த 7 வருஷத்துல என்ன நீ பார்க்கணும்னு நினைச்சது இல்லை, என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டது இல்லை, கரெக்டு தானே என்று கேட்ட கௌதம் அமைதியாக ஐஸ்கிரீமை எடுத்து சுவைத்தான். அவள் மௌனமாக அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்து அந்த மௌனத்தை கொண்டு ஆம் என்று அவனுக்கு புரிய வைத்த அவள் அமைதியாக ஐஸ்கிரீமை சாப்பிட தொடங்கினாள். உன்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் நீ என்கிட்ட திருப்பி கேட்கணும்னு உனக்கு தோணுதா அஸ்வினி என்று அவன் கேட்கவும், அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அஸ்வினி, இப்ப நான் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் உனக்கு என்கிட்ட திருப்பி கேட்கணும் என்ற எண்ணம் இருக்கா என்று கேட்க, அவள் எதுவும் பேசாமல் இல்லை என்று மட்டும் தலை அசைத்து ஐஸ்கிரீமை ஒரு ஸ்பூனில் எடுத்து அமைதியாக சாப்பிட தொடங்கினாள். ஆனா இந்த கேள்வி எல்லாத்தையும் நீ என்ன பார்த்து கேட்கணும்னு ஆசைப்படுற என்று அவன் கூற, வாயில் வைத்து இருந்த ஸ்பூனோடு மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்த அவள் மீண்டும் தன் பார்வையை தலைத்து கொண்டாள். அவளை ஒரு பார்வை பார்த்த அவன், நீ கேட்கலனாலும் நான் இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன் என்று கூறிய அவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை ஒன்று இழுத்து விட்டபடி அவன் அமர்ந்து இருக்கும் இடத்தை சுற்றி பார்த்தான். இருந்த ஒரு சில ஆட்களும் அங்கு இருந்து கிளம்பி இருக்க, இவர்களை விட்டு 4-5 டேபிள் தள்ளி 2 இளைஞர்கள் மட்டுமே அமர்ந்து இருந்தனர். அதை தவிர வேறு யாரும் இல்லை. சாப்பிட்டியா என்று அவன் கேட்க, அவள் ஆம் என்று தலை அசைக்க, ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் பணத்தை செலுத்திவிட்டு அவளோடு அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பை விட்டு வெளியில் வந்தான். அவளோடு காரில் ஏறி அமர்ந்து அவன் வாகனத்தை ஸ்டார்ட் செய்தான். அவள் எதுவும் பேசவில்லை, மௌனமாக அவனுடன் பயணித்தாள். சாலையில் அமைதியாக ஊர்ந்து சென்று கொண்டு இருந்தது அந்த வாகனம். சடங்கு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சொல்லப்போனா நான் கிராமத்துக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நான் சுத்தி பார்க்கிற நிலைமையிலையும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட், அதுல இருந்து அப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளியில வந்திருந்தேன். ஸோ நான் தெரில, ஒரு மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தேன். அப்போதான் மாமாவோட பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா, நம்ம எல்லாரும் ஊருக்கு போக போறோம்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம எல்லாத்தையும் நீதான் பண்ணணும் அப்படி இப்படின்னு அம்மா பாட்டி எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊருக்கு வந்தபோது இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு ஷாக்கிங். இதையெல்லாம் பண்ணணுமா, எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. நானும் எதுவும் பேசல. அவங்க சொன்ன எல்லாமே செஞ்சேன். ஒரு ஓலை குடிசை, அதை கட்டணும்னு சொன்னாங்க. சத்தியமா எனக்கு கட்டவே தெரியல.
அதை கட்டிட்டு இருக்கும்போது என்னையும் அறியாம என்னோட பார்வை அந்த ஓட்ட வழியா உள்ள உட்கார்ந்து இருந்த அவ மேல ஒரு பார்வை போனுச்சு என்று அவன் கூற, அது வரையிலும் தலை குனிந்து அமர்ந்து இருந்த அவள் பார்வை மெதுவாக நிமிர்ந்து அவன் பக்கம் திரும்பியது. அவனோ அவளை பார்க்கவே இல்லை. வெளியே பார்த்தபடிதான் பேசிக்கொண்டு இருந்தான். சாலையை பார்த்தபடி அவன் பேச்சுக்கள் மட்டும் அவளுடன் இருந்தது. ஒரு பதட்டத்துல ரொம்ப வேர்த்து போய் கைகளை ரொம்ப பிசைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கைகள், குட்டி குட்டியா இருந்த விரல்கள், அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. வேற எதுவுமே எனக்கு கிளியரா தெரியல. நான் அதை மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியில வந்துட்டேன். பட்டு புடவையா இல்ல தாவணியான்னு எனக்கு தெரியல. உன்னோட கைகள், அதுல இருந்த ஒரு சிறு நடுக்கம், உன்னோட பயம், இது எல்லாமே உன் கைகள்ல நல்லாவே தெரிஞ்சது. உன் கைகள்ல போட்டு இருந்த கண்ணாடி வளையல்கள், அது எல்லாமே நல்லாவே காட்டுனுச்சு உன்னுடைய பதட்டத்தையும் பயத்தையும். அப்போதான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன் என்று அவன் கூற, அவள் மெதுவாக நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்து அவன் பார்வை அவள் மீது படியவும் சட்டென்று தலை குனிந்து கொண்டாள். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்போது உன்னோட மனசுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நீ சொல்லிட்ட. ஆனா என்னுடைய மனசுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா என்று அவன் நிறுத்த அவள் கேள்வியோடு அவனை பார்த்தாள். அவனும் சாலையை பார்த்தபடி வாகனத்தை இயக்கி கொண்டு இருக்க, இந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் என் வாழ்க்கை முழுக்க. இவளை நான் பத்திரமா பார்த்துக்கணும். என்ன நம்பி வரக்கூடிய இந்த பொண்ணை நான் பத்திரமா வச்சுக்கணும். அக்னியை சுத்தி வரும்போது எல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு சத்தியத்தை எடுத்துக்கிட்டேன் என்று அவன் கூறி முடிக்க அவள் பார்வை அவன் மீது பதிந்தது. நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை என்று அவன் கூற அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவளை சில நொடிகள் பார்த்த அவன் சாலையை பார்த்தபடி வாகனத்தை இயக்கியபடியே மேலும் பேசத் தொடங்கினான். உனக்கு வேணும்னா என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும் அப்படின்ற எந்த விருப்பமும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு நிறைய ஆசை இருந்துச்சு. உனக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய பிறந்த நாளுக்காக நீ சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்துக்காக முதல் பிறந்த நாளுக்கும் அடுத்த பிறந்த நாளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷமும் உன்னுடைய வாழ்த்துக்காக நான் காத்துட்டு இருப்பேன். உனக்கு தெரியுமா என்று அவன் கேட்க அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். அம்மா என்கிட்ட போன்ல பேசும்போதும் அப்பா என்கிட்ட போன்ல பேசும்போதும் என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட போனை கொடுத்துட மாட்டாங்களா? நீ என்கிட்ட 2 வார்த்தை திக்கி திணறியாவது பேசிட மாட்டியா? நம்ம 2 பேரும் தூரத்துல இருந்து காதலிக்க மாட்டோமா அப்படின்னு எத்தனையோ ஆசைகள் எனக்குள்ள இருந்துச்சு. நீ சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, இப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஆனாலும் ஏனோ உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும், என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் அமெரிக்காவில் இருந்தேன். அங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நெருக்கமா காதலிச்சுட்டு, ஏன் என்கிட்ட நிறைய பேர் காதல் கூட வந்து சொல்லியிருக்காங்க. நான் யாருடைய காதலையுமே ஏத்துக்கல. ஏன்னா நான் நினைக்கும் போது எல்லாம் உன்னுடைய முகம் மட்டும்தான் வரும். அதுக்காக உன்னோட முகம் ஞாபகம் இருந்துச்சான்னு கேட்டா சத்தியமா இல்லை. அந்த கைகள் மட்டும்தான் என்னுடைய நினைவிலேயே இருந்துச்சு. நான் கண்களை மூடுனா கூட அந்த கைகள், அது மட்டும்தான் என் நினைவில் இருந்துச்சு. அப்போ யோசிச்சேன், ஒரே ஒரு முறை உன் முகத்தை ஒரு டைம் பார்த்துட்டு வந்திருந்தா இந்த 7 வருஷமும் அந்த முகத்தை மட்டுமாவது என் கண்ணு முன்னாடி இருந்திருக்கும் என்று நான் ஃபீல் கூட பண்ணியிருக்கேன் தெரியுமா என்று அவன் கூற, அதை கேட்டதும் அவனை பார்த்து கொண்டு இருந்த அவள் சட்டென்று தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவளை பார்த்த அவன் ஒரு மெல்லிய புன்னகையோடு, இதுக்கு பேரெல்லாம் காதல் அப்படி என்றான். அப்போ ஐ லவ் யூ அஸ்வினி என்று அவன் கூற, அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் அஸ்வினி. அத்தியாயம் 86. ஐ லவ் யூ அஸ்வினி என்று கௌதம் கூற அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் அஸ்வினி. காரை ஓரமாக நிறுத்திய அவன் அவளை பார்த்து, என்ன அவ்வளவு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கான்? உண்மையாதான் ஐ லவ் யூ என்று அவன் கூற அவளிடம் வார்த்தைகள் இல்லை. அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்க்கவும், இது மஞ்சள் கயிறு மேஜிக்கா இல்ல வேற ஏதாவது ரீசனா, மாமா பொண்ணு அப்படின்ற காரணமா, இப்படி என்ன அப்படி எனக்கே தெரியல. நீ என்னுடைய மனைவி, என்னுடைய காதலி, இப்படி எதனாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் உன்னை காதலிக்கிறேன், அது மட்டும்தான் உண்மை என்று அவன் கூறி முடிக்க அவள் பார்வை அதிர்ச்சியோடு அவனை பார்த்து கொண்டிருந்தது.
நம்மளுடைய முதல் கல்யாணம் ஒரு கட்டாயத்தினால நம்ம 2 பேரோட விருப்பமே இல்லாம நடக்கப்பட்டது. உன்னை கண்டிப்பா மாமா கட்டாயப்படுத்தி இருப்பாங்க. அதே மாதிரி என்னையையும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கும்போது என் மனசுக்குள்ள தோணுனது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். இன்னைக்கு இவ கைய பிடிக்கிறேன்னா, என்னைக்கும் இந்த கைகளை விட்டுடவே கூடாது அப்படின்றதுல மட்டும் நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். அது மட்டும் உண்மை. ஆனா எதிர்பார்க்காம ஏன் என் மனசுக்குள்ள நீ வந்துட்ட. நான் உன்னை லவ் பண்றேன்னு எப்ப தெரியுமா உணர்ந்தேன்? இங்கிருந்து கிளம்பும்போது ஏர்போர்ட்ல அப்பா கூட ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்து கண்ணை மூடின போது அந்த கைகள் என்னுடைய நினைவுக்கு வந்துட்டு போச்சு. அப்ப கூட நான் உணரவே இல்லை. ஆனா அங்க போய் கொஞ்ச நாட்கள்ல என்கிட்ட வந்து ஒரு ப்ரப்போஸ் வந்துச்சு. நான் அதை ரிஜெக்ட் பண்ணினேன். அதிலிருந்து சரியா ஒரு மாசத்துல என்னுடைய பிறந்த நாள் அன்று நீ என்கிட்ட ஃபோன்ல பேசின. ஆனா நீ பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட அம்மா, பாட்டி, அப்பா, தம்பி, என் தங்கச்சி, அப்புறம் மாமா, அத்தை, ஹரி, ஹரிணி இவ்வளவு பேர் என்கிட்ட பேசி ஒரு சின்ன உணர்வு கூட இல்லை. அந்த தவிப்புக்கு காரணம் தெரியாம இருந்தபோதுதான் அது நீ. நீ இப்போ என்கிட்ட பேசுவது ஒவ்வொரு நிமிஷமும் நான் அத்தனை பரிதவிப்போடவும் படபடப்போடும் இருந்தேன். நீ என்கிட்ட பேசுறத அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீ என்கிட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் என் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஏதோ என்னுடைய பிறந்த நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு உணர்வு. அந்த நிமிஷம் அப்போதான் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். என்ன தெரியுமா என்று அவன் கேட்க அவள் அவனை பார்த்தாள். ஐ லவ் அஸ்வினின்னு என்று அவன் கூற அவள் கண்கள் அவன் கண்களை சந்தித்தது. அவன் கண்கள் எதையோ கூற விளைவித்தது. அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்ததே தவிர அது என்ன என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் தவிப்போடு அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். அவளை சில நொடிகள் பார்த்து கொண்டு இருந்த கௌதம், ஐ லவ் யூ அஸ்வினி, ஐ லவ் யூ சோ மச் என்று அவன் கூற அதிர்ச்சியோடு அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். நம்மளுடைய முதல் திருமணம் நம்மளோட விருப்பம் இல்லாம நடந்துச்சு. ஆனா இந்த திருமணம் நம்ம 2 பேருடைய சம்மதத்தோட நடக்கணும். இந்த திருமணத்துல நம்ம 2 பேரோட முகத்திலையும் சந்தோஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து நீ பயந்து ஒதுங்கி போறத பார்க்கும்போது எனக்குள்ள ரொம்ப வலிக்குது. உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்க நான் வரேன்னு சொன்னதும் நான் என் அம்மாவை பார்க்க போறேன், இல்ல என் அப்பாவை திரும்பி பார்க்க போறேன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணதையும் தாண்டி உன்னை பார்க்க போறேன்ற எண்ணம் தான் இன்னும் என்னை அதிகமா சந்தோஷப்படுத்துனுச்சு தெரியுமா என்று அவன் கூறவும் அவள் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். நான் நேசிச்ச பொண்ணு, நான் தாலி கட்டின என்னுடைய மனைவி, இப்படி பல உணர்வுகள் எனக்குள்ள. கிட்டத்தட்ட 3 நாள் டிராவல். அந்த 3 நாள் முடிச்சு வீட்டுக்குள்ள வந்ததும் என் கண்கள் என் அம்மாவையோ என் அப்பாவையோ என் தங்கச்சியவோ என் பாட்டியவோ தேடலை. உன்னை உன்னை மட்டும்தான் தேடிட்டு இருந்துச்சு. ஆனா நீ இல்லை. என்னால் யாருக்கிட்டையோ வாயை திறந்து கேட்க முடியல. ஏன்னா யாருக்குமே நீ என்னுடைய மனைவி என்று தெரியாது இல்லையா, வீட்டில் இருக்க பெரியவங்கள தவிர. அதனால சைலண்டாக நான் ரூமுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் நான் ரூமை விட்டு வெளியே வரும்போது நீ, நான் அன்னைக்கு பார்த்த அதே கைகள், அன்னைக்கு எதையோ பிடிச்சு கசக்கி பிழிஞ்சிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கும் உன்னோட ஷாலை இறுக்கமாக பிடிச்சு கசக்கி பிழிஞ்சு ஒரு மாதிரி தவிப்பில் உன்னை பார்த்த அந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள அவ்வளவு பூக்கள். ஏதோ பல ரோஜா கூட்டங்களுக்கு நடுவில் ஷங்கரோட கிராஃபிக்ஸ்க்கு உள்ள நின்றுட்டு இருந்த மாதிரி ஒரு உணர்வு தெரியுமா என்று அவன் கூற அவள் பார்வை அவன் மீதே இருந்தது. சத்தியமா அந்த உணர்வை வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த நிமிஷத்தை உணர்ந்தா மட்டும்தான் உன்னால புரிஞ்சுக்க முடியும் என்று அவன் கூற அவள் மௌனமாக அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். அத்தனை சந்தோஷம், அத்தனை தவிப்புகள், அத்தனைக்கும் நீ அப்படின்ற உன்னை பார்த்த அந்த ஒரு நிமிஷம், அவ்வளவு சந்தோஷத்துக்குள்ள இருந்த நான், அந்த சந்தோஷம் எல்லாமே சில நிமிஷத்துக்கு உள்ளேயே மொத்தமா வடிஞ்சு போயிட்டு அந்த வீட்டில் எல்லாரும் உன்னை எப்படி நடத்துறாங்கன்றத பார்த்தபோது அந்த நிமிஷம் மொத்தமா நான் நொறுங்கி போயிட்டேன். இந்த 7 வருஷம் நான் அமெரிக்காவில் இருந்த போதும் என்னுடைய நினைவுகள் எல்லாம் உன்னை சுத்தி மட்டும்தான் இருந்துச்சு. இந்த வீட்டில் உன்னை இளவரசி மாதிரி பார்த்துப்பேன்னு, கண்டிப்பாக உனக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி தான்
உன்னை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க என்னுடைய அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே. நான் வரும்போது நீ இந்த வீட்டுக்கு இளவரசியா இருப்ப என்ற ஆசையில தான். ஆனா நான் பார்த்தது என்னுடைய மனைவி அந்த வீட்டுடைய வேலைக்காரி மாதிரி. அத நான் பார்த்தபோது என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு உன்கிட்ட சொன்னா புரியாது. என் இதயத்துல யாரோ 1000 கத்தி வச்சு குத்துன மாதிரி அப்படி ஒரு வலி. அந்த நிமிஷம் வரைக்கும் இல்லாத ஒரு குற்ற உணர்வு அப்போ எனக்குள்ள வந்துச்சு. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி உன்னை கல்யாணம் பண்ணி இருக்க கூடாதுன்னு தோணுச்சு. உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு நரகத்தை காட்டிட்டேன்னு தோணுச்சு. நீ உன் அம்மா அப்பா கூட இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன்னு தோணுச்சு. என்னால உன் வாழ்க்கையே நரகமாயிடுச்சேன்னு தோணுச்சு. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நான் தானே. நானே இல்லாம போயிருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பேன்னு தோணுச்சு என்று அவன் கூற அவள் விரல்கள் அவளையும் அறியாமல் அவன் உதட்டின் மீது பதிந்தது. பேச வேண்டாம் என்று நிறுத்தியது. அவள் கரத்தை மெதுவாக பிடித்து கொண்ட கௌதம் தன் கரத்திற்குள் வைத்துக் கொண்டான். அவள் தலை குனிந்து கொண்டாள். அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுவது, எப்படி காட்டுவது என்று தெரியாமல் அந்த கோபம் எல்லாத்தையும் பாத்ரூம்ல இருந்த கண்ணாடி மேல காட்டினேன். ஆனா அந்த கண்ணாடியை உடையும் போது கூட நீ வந்து எடுப்பேன்னு நினைக்கும் போது அத்தனை கஷ்டமா இருந்துச்சு. வீட்டுல வேலைக்காரை வைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டுல அந்த அளவுக்கு கஷ்ட ஜீவத்துல ஒன்றும் வாழ்க்கை இல்லையே. அப்புறம் எதுக்காக இந்த வீட்டோட மருமகளா இருக்க வேண்டிய உன்னை, இந்த வீட்டோட மகாராணியா இருக்க வேண்டிய உன்னை வீட்டு வேலைக்காரியா வச்சிருக்காங்க அப்படின்னு கோபம். அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறது, எப்படி காட்டுறது என்று தெரியாம இருந்தேன். திவ்யா பேசுனதும் அதுவும் உன்னை பத்தி பேசுனதும் கோபத்துல அடிச்சிட்டேன். நீ அந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல, மகாராணி. என் மனசுல இருக்கக்கூடிய என்னோட காதலி, என்னோட மனைவி அப்படின்னு கோபத்துல அவளை அடிச்சிட்டேன். நீ என்ன புரிஞ்சுப்ப அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ புரிஞ்சுக்கல. யாழினி தான் என்கிட்ட சொன்னான், அக்காவுக்கு உங்களை பார்த்தா பயம், அதுக்கு காரணம் நீங்க திவ்யாவை அடிச்சிட்டீங்களாமே, எதுக்கு, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா. அந்த நிமிஷம்தான் எனக்கு புரிஞ்சது. அன்னைக்கு நான் அவ்வளோ கோபமா பேசிட்டு நான் உன்கிட்ட வரும்போது உன்கிட்ட ஒரு நடுக்கம் தெரிஞ்சுது. அது வேற ஏதோ காரணம்னு நினைச்சிட்டேன். ஆனா உனக்கு என்கிட்ட இவ்வளவு பெரிய பயம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று கூறிய அவன் அவள் கை விரல்களை மெதுவாக வருடி கொடுத்தான். அவள் அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்து தன் பார்வையை தாழ்த்தி கொள்ளவும், யாரு என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. யாருமே எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த வேணும் என்று யாருமே நினைக்கல. ஒருவேளை அவங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த வாக்க சரியா காப்பாத்தி இருந்தாங்கன்னா இந்த நிமிஷம் கண்டிப்பா நம்ம 2 பேரும் இதை விட கிராண்டா ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் எனக்கு கிராண்டான கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை இந்த வீட்டில் இருந்து கூட்டிட்டு போனா போதும்னு இருக்கு. எனக்கு நீயும் நானும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கை, நமக்குள்ள நமக்கென்று ஒரு வீடு. உனக்கு எப்போ என் மேல விருப்பம் வருதோ அப்போ நீ காதல சொன்னா போதும். இந்த கல்யாணம் மறுபடியும் ஒரு கட்டாயத்தினால நடக்க போகுதுன்னு எனக்கே புரியுது. ஆனா என்னால மறக்க முடியாது. என்னால நீ இல்லாம வாழ முடியாது. ஐ லவ் யூ so மச். உனக்குள்ள என்னை நீ எப்போ உணர்வியோ அப்போ நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க உனக்கு சம்மதமா என்று கேட்டு அவன் கரத்தை நீட்ட அவள் மெதுவாக அவனை பார்த்தாள். என்னுடைய ஃப்ரெண்டா இருக்க உனக்கு சம்மதமா அஸ்வினி என்று அவன் கேட்க, அவன் பேசிய அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த அவள் அவன் கரத்தையும் அவனையும் பார்த்தாள். ஒருவேளை நான் உன் ஃப்ரெண்டா இருக்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிறியா என்று அவன் கேட்கவும், அவனை நிமிர்ந்து பார்த்த அவள் மெதுவாக தன் கரத்தை அவன் கரத்துக்குள் இருந்து விடுவித்துக் கொள்ளவும், அவன் மௌனமாக அவளை பார்த்து கொண்டு இருக்க தன் கரத்தை அவன் கரத்தில் வைத்தாள். அவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை பூத்தது. அவள் அவனை பார்க்க அவன் அவளை பார்த்தான். சரி, ஒரு ஃப்ரெண்டா நம்ம 2 பேரும் இருக்க ஆரம்பிக்கலாமா? நான் கௌதம், ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டேன். இப்போ அப்பாவுடைய கம்பெனியை நானே டேக் ஓவர் பண்ணியிருக்கேன் என்று அவன் கூறி அவளை பார்க்கவும், அவள் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை மலர அவனை பார்த்தவள், நான் அஸ்வினி, நான் இன்டீரியர் டிசைனர்ஸ் முடிச்சிருக்கேன். ரிசல்ட் இன்னும் வரல. வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நானும் வேலையில் ஜாயின் பண்ணிடுவேன் என்று அவள் கூற
அவன் இதழில் புன்னகை பூத்தது. அந்த நேரம் போன் ஒலிக்க அவளை பார்த்த அவன் அழைப்பை ஏற்று, ஹலோ சொல்லுங்கப்பா என்று பேசத் தொடங்கவும், கௌதம், மத்தியானம் ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நகை எடுக்க போகலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நகை எடுக்கிறதுக்கு நல்ல நேரம் வரணும், அதனால முதல்ல எல்லாரும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டலுக்கு வந்துடுப்பா என்று அவர் கூறவும், சரிப்பா நான் வந்துடுறேன் என்று அழைப்பை துண்டித்த அவன் அவள் பக்கமாக திரும்பி, சாப்பிட ஹோட்டலுக்கு போகலாமா என்று கேட்கவும் அவள் சரி என்று தலையசைக்க அவள் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்து இருந்தது. இத்தனை நாட்கள் அவன் மனதிற்குள் இருந்த அந்த உறுத்தல்கள் அனைத்துமே நீங்கி இருந்தது. இந்த வீட்டில் இத்தனை நாளும் அடிமையாக வாழ்ந்து விட்டோம், இனிமேல் கௌதமுடன் எப்படி வாழப்போகிறோம் என்று பல கேள்விகள் இருந்தது. ஆனால் இன்று அந்த கேள்விகள் அனைத்திற்கும் விடையாக அவனே மாறிவிட்டான். அவள் மீது இருக்கும் காதலை அவன் கூறியிருக்க அவள் எதுவும் பேச முடியவில்லை. திக்கி முக்காடிவிட்டாள். அவள் அவனுடைய வார்த்தையில் எதுவும் பேச முடியாமல் தவித்த அவள் அவனுடன் தோழமையாக கைக்குலுக்கிவிட்டாள். இந்த நிமிடத்திலிருந்து நண்பர்களாக அவர்களுடைய பயணம் எப்பொழுது கணவன் மனைவியாக மாறப்போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.